மூணாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். மூணார் மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய மலை போல. ஸோ இன்னும் நம்ம வந்து மூணார் போகிறதுக்கு இன்னொரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முள்ளா வந்து குத்திடுச்சு. அதனால நம்ம எப்படியோ வந்து இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். எனக்குமே பார்த்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடுக்குன்னு ஓடி வந்துட்டேன் நானும். இன்னைக்கு எங்கள் அக்கா ஸ்டண்ட் பண்ண போகிறேன் கைஸ். அங்கே பாருங்க கைஸ், எச்சி ஜம்ப் பண்ணு. அட்டெம்ப்ட் 1 ஃபெயில்டு. ஒரே குதி. அங்கே கெத்து 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 கைஸ், லெவல் 1 தாண்டியாச்சு. அங்கே பாருங்க கைஸ், மாடு மலை ஏறுற மாதிரி ஏறி போயிட்டு இருக்கான். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூணாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ இது வந்து 3 நைட் அண்ட் 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப். யார் யார் போக போகிறோம்னா நான், ஸோ எங்கள் அம்மா அப்பா அண்ட் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ இங்கேருந்து சென்னையிலேருந்து மூணாருக்கு போக போகிறோம். ஸோ 3 நைட் அண்ட் 4 டேஸ் ட்ரிப். நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த vlogல கவர் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்ன மூணாருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு போக போகிறோங்கிறது வந்து இப்போ நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டே காட்டுறேன். இதுதான் இந்த ட்ரிப்புக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய பொருட்கள். முதல்ல நம்ம என்ன கொண்டு போக போகிறோன்னா, இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று எடுத்திருக்கோம் சோனி. அண்ட் நம்மளுக்கு பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறதுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர். அண்ட் ஒரு ட்ராவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் பாட்டு கேட்டுட்டு போகிறதுக்காக வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ். அப்புறம் கண்டிப்பாக vlogல எடுக்கிறோம், சார்ஜ் போயிடும். ஸோ இந்த பவர் பேங்க் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் நம்மளோட ஹோலிலேண்ட் மார்க் 2 M2ஓட ஸோ இந்த விலாகிங் மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருந்தோம். ஸோ அதை தான் அந்த விலாக் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஆடியோ குவாலிட்டிங்கிறது நல்லாவே இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இந்த மாஸ்க் மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் இதுதான் நம்ம கொண்டு போகக்கூடிய சூட்கேஸ். கண்ணாடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டு, அப்புறம் நம்ம போடக்கூடிய ஷர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். வேறு எதுவும் பெருசாக நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த விலாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக போகிறோம். இந்த விலாக் எதை பற்றின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படிங்கிற எல்லா மொமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே காட்டுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மூணாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போக போகிறதில்ல, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ போயிட்டு நம்ம ஃபேமிலி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்படின்னா நம்ம அப்படியே வந்து கிளம்பிடுவோம். ஓகே, ஆறு ஏறிட்டோம். ஸோ மூணார் ஸ்டிப் வந்து பார்த்தீங்கன்னா பிகின் ஆயிடுச்சு. லூஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குது. இதுதான் என்னோட அக்கா. ஸோ எல்லாம் சொல்ல விரும்புறியா? இல்ல, நாங்க கிளம்பிட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதே பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா போன vlogல பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த vlog நான் போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாமல் ரொம்ப டீசெண்டாக அன்டீசெண்டாக வந்திருப்பா. இப்போ பாருங்க, மேக்கப் எல்லாம் போட்டு எப்படா கேமரா திருப்பேன்னு உட்காந்துருக்கா. ஹேர் கட் பண்ணிருக்கேன், அதனால நல்லா இருக்கேன். வேற ஒன்றும் ஓகேங்களா? ஸோ இது கூட பரவாயில்ல, இன்னொரு ஆள் கட்டுற பாருங்க. ஹாய்வா. ஹாய். என்னது சொல்லுங்க. 7:30 ஆகுது, நாங்க இப்போ கிளம்பி இருக்கோம். எப்போ காலையில போய் சேர்றோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஸோ எங்கள் அப்பா தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ போகிறப்போ வந்து நாங்கள் நைட் சாப்பிடல, எங்கேயாவது நிப்பாட்டி சாப்பிட்டு தென் அவ்வளோதான். மார்னிங் மூணாரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்திக்கிறேன். பார்க்காதே நீ அலமலே அலங்கட்டி மகளே மகளே மருமகளே வராதே ஆராபத்துக்கு பத்தி டக்குன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லி ஆராபத்துக்கு பத்தி டக்குன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லி ஆராபத்துக்கு பத்தி டக்குன்னு பார்த்தா. இதெல்லாம் போட்டால் காப்பி ரைட்ஸ் வந்துருமான்னு தெரியல. ஸோ ஹைப்பா. ஹைடா. எங்கே போயிட்டு இருக்கோம்? மூணார் போயிட்டு இருக்கோம். ஒரு வழியில நின்றுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக இது என்ன சாப்பிட போயிட்டு இருக்கோம். சூரிய பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் வந்துட்டோம். ஸோ சென்னை டு மூணார் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 to 9 hours வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மூணார் இந்த மலை ஏறுவோம், மலை தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த மலை ஏறுறோம் இல்லைங்களா? ஸோ அது பக்கத்தில் நிற்கிறோம். ஸோ கரெக்டாக இங்கே பெட்ரோல் வண்டியில் கம்மியாக இருந்தது, பெட்ரோல் அடிச்சுட்டு ஸோ நம்ம ஃபேமிலிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இளநீ குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த மூணார் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மூணார் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு செகண்ட் டைம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஸோ இளநீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்த்தேன்
ஏய் உனக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளநீ குடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். டிஃபன் சாப்பிட்டு குடிச்சிட்டு மேலே மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், நாங்கள் ஏற போகிற மலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டுட்டு போய் ஏறப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூணார் மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய மலை போல். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மேலே போகிறோம். இருங்க, நான் அப்படியே கேமரா ஷூட் பண்ணி காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்ல இருக்கும். பட் ஆனால் இன்னும் 60 கிலோமீட்டர் போகணும். பரப்பளவு ரொம்பவே அதிகம். ஊட்டி, கொடைக்கானல், ஸோ இது எல்லாத்தையும் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மலை. அப்படியே எவ்வளோ பாம்பு மாதிரி அப்படியே வளைஞ்சு அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே இந்த டீ எஸ்டேட்குள்ளே வந்து போகலான்னு சொல்லி வந்திருக்கேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே உள்ளே போயிட்டு காட்டுறவங்க எல்லாருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக தான் இருக்குது. மூணாரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மகத்துவமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனை வந்து நம்மளால் பார்க்க முடியும் கொடைக்கானல், ஊட்டியை விட. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்னும் நம்ம வந்து மூணார் போகிறதுக்கு இன்னொரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ க்ரீனாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேசஸ் எல்லாமே இருக்குது. ஐயோ, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முள்ளாக வந்து குத்திடுச்சுங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு பிளேஸ் கிடையாது. ஸோ நம்ம ஓன் ரிஸ்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் இங்கே வந்துக்கணும். ஆக்சுவலி இந்த டீ எஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் ஓன் பண்ணுறா அப்படின்னா ஃபுல்லாக டாட்டாவோட தான். இந்த கந்தன் டேவன் டீ, ஸோ தாஜ்மஹால், அது மாதிரி சொல்லிட்டு நிறையா டீ வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இங்கே மூணாரில் இருக்கக்கூடிய 70% ஆஃப் டீ எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவோட தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இருங்க, நம்ம ஃபேமிலி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எங்கே காணோம், அதோ அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஓ, அங்கே காட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க. ஹாய். ஸோ எவ்வளோ தூரமாக இருக்காங்கன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்களேன். அங்கே நிற்கிறாங்க ஆக்சுவலி அவங்க. இங்கே வரதெல்லாம் கூட மேட்ரே இல்லை. இப்போது இங்கேருந்து இதில் ஃபுல்லாக இறங்கி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போகணும்ல, அதுதான் மேட்ரு. ஏன்னா ரொம்பவே டேப்பராக இருக்குது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம அதில் தான் இறங்கி வந்தோம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து. ஆக்சுவலி இங்கே கம்பி வெடியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எப்படியும் வந்து இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். எனக்குமே பார்த்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடுக்குன்னு ஓடி வந்துட்டேன் நானும். அப்படி நான் தப்பிச்சிருப்பேன் அடிக்கிறேன். ஓகே, இல்லை சார். ஸோ வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து சேர்ந்துட்டோம். ஹலோ. ஏய், என்ன சொல்லிட்டு போதாது, அவன்கிட்ட போகலான்னு ட்ரை பண்ணா அவன் ஏதோ வேலைக்குள்ள போயிட்டு வந்திருக்கான். ஆமா, பாத்தீங்களா இந்த இடத்துல யார் 3 गाइस இன்னைக்கு எங்க அக்கா ஸ்டண்ட் பண்ண போறா. गाइस அங்க பாருங்க गाइस. எச்சி ஜம்ப் பண்ணு. அட்டெம்ப்ட் 1 ஃபெயில்ட். 2 3 கெத்து தாண்டிடா. அவ்வளவுதான், ஒரே குதி. அவங்க கெத்து गाइस லெவல் 1 தாண்டியாச்சு. மோட்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம தாண்டறது. வாக்கிங் போற மாதிரி தாண்டிட்டு போவோம். ஓகேக்கா, சூப்பர். அடுத்தது லெவல் 2. லெவல் 2 போ. லெவல் 2 போ. அங்க பாருங்க கைஸ், மாடு மலை ஏறுற மாதிரி ஏறி போயிட்டு இருக்கா. சீக்கிரம் போ, போயிட்டு திரும்பி ஹாய் சொல்லு போ. லெவல் 2 ஜெயிச்சுட்ட. ஹாய் காமி. சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து தங்கியிருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ வீடு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ என்ன ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாத்வே மட்டும் கொஞ்சம் நடந்து போனால் தான் வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. வாத்வே மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. இப்போ சாப்பிட போயிட்டுருக்கோம் மத்தியானம். ஸோ பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணோம். ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்டு நம்ம வேறு எங்கேயாவது போவோம், நான் அதையும் கவர் பண்ணுறேன். ஓகே, இதில் நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க, அதனால பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கேன். இப்போ இல்லை, கேமரா ஆன் பண்ணால் கொஞ்சம் வேகமாக நடப்பாங்க. எங்கேயும் இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு நடக்க முடியலையே, எதே வீடியோ போட்டு எடுத்துச்சிருவேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்துட்டோம். எங்கள் அம்மா வந்து என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்கம்மா. இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது வந்து கேரளா ஸ்டைல் போல். இது வந்து ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு வந்து சாப்பிட கூட கொடுப்பாங்க போல்.
இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா ஆப்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். கரெக்ட், பொன்னி ரைஸா இல்லை கேரளா ரைஸான்னு கேட்குறாங்க. பொன்னி ரைஸ்னால் நம்ம ஊரில் வரக்கூடியது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸாக இருக்கும். பொன்னி ரைஸ் கேரளா ரைஸ்னால் ரெட் கலராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இப்போ அப்படியே சும்மா ரவுண்ட் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். ஆமாம், ஆயிடுச்சு, இல்லை 6 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். ஆமாம், கிளம்பி பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் என்னன்னு பேசலாம். ஆமாம், எங்கே போகிறோங்கிறத நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு நல்ல வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கோலம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்டாக வேறு எங்கேயும் போக மாட்டோம். நைட் சாப்பிட்டு ரூமுக்கு போயிடுவோம். தென் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவிக்குளம் நேஷ்னல் பார்க், அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் ஜிப்லைனர் எவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை, இந்த மாதிரி பங்கி ஜம்பிங் பண்ணணும். அப்புறம் வந்து ஜிப்லைன் போயிருக்கேன், பட் ஆனால் ஹையஸ்ட் ஜிப்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணார் போவேன், அதை கவர் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு டீ எஸ்டேட்டுக்கு மாதிரி போய் பார்க்கலாம், அந்த டீ எல்லாம் எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். செத்துறா சார், நான் எப்பவுமே இப்படி தான், ஏதாவது ஒன்று வந்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்போ தான் அந்த மாதிரி பஸ்ஸு குறுக்கால வரும், அது வரும் இது வரும். அதாவது தடையெல்லாம் மீறி நம்ம பேசினா தான் பெரிய பிளாகர் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக்லாம் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடையில் நிப்பாட்டி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பாடுக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஸோ ஜிப்லைனர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருக்குது. அது எல்லாமே நான் ப்ராப்பராக இன்னொரு vlogல நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறத நல்ல கம்ப்ளீட் வந்து vlog வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு இல்லாமல் நாளைக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.